நான் அவங்களோட ரூமுக்கு போயிருந்தேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ண. அங்க அவங்க திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சேன். அப்ப அவங்க பேக் அடுக்கி வச்சேன். அப்ப அதுல இந்த பெர்ஃப்யூமை நான் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அத ஓகே whatever போலாம். வா 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 கம் கம். என்ன என்ன ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வர? நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. ராணி பவானி, பவானி ராணி, ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல, கண்டிப்பா இருக்க முடியாது. அவங்க என்ன மாதிரியே இல்லையே. அவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க, ஸ்டைலா இருக்காங்க. அவங்க இந்த காலத்து பொண்ணு. அவங்க இந்த காலத்து பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அவங்கள பார்த்ததே இல்லையே. நான் அவங்க ரூமுக்கு போனேன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ், அவங்க செப்பல்ஸ், அது எல்லாமே வெளியே தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தாலே அவங்க மாடர்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, அவங்க இந்த வீராவோட ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க? whatever போலாம். பவானியும் ராணியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஒரே வித்தியாசம் என்ன, அவ உன்னை விட கொஞ்சம் மாடர்ன் ஆனவ. அவ ஆம்பிஷியஸ் ஆனவ, ரொம்ப ஹாட்டும் கூட. நிறைய தடவை கேட்டுட்டேன், 100 தடவை நான் கேட்டுட்டேன். இப்ப நான் கிளம்பலாமா? நீங்க இந்த பிளேட்ல எல்லாம் மிளகாத்தூள் கொட்டி வச்சிட்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? நான் தானே பண்ணணும். விரசல் வேற யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, இங்க இருந்த ராணி எங்க? ராணி ராணி ஒரு வேலை போரிங். நான் இல்ல, அவங்களா இருக்குமோ? நான் உன்னை போரிங்னு சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது வீரா சார். நீங்க தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த ராணியை நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல, அதனால யார்கிட்ட என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ராணி எங்க? ராணி உங்க பக்கத்துலயே தான் நிக்கிறாங்க. என்ன பேரு மட்டும்தான் பவானி. வீரா, அது ராணி ரொம்ப டயர்டா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரூமுக்கு படுக்க போயிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, நானும் டயர்டா தான் இருக்கேன். ஆனா நான் ராணி இல்லையே. நான் ராணி மாதிரியோ மகாராணி மாதிரியோ நடந்துக்க முடியாதல்ல. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தானே பண்ணி ஆகணும். அதனால நான் போய் என் வேலையை பாக்குறேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, ராணியையும் பவானியையும் ஒன்னா சந்திக்க வைப்பேன். உனக்கு புரியுதா? வீரா வீரா ஒரு நிமிஷம். அவதான் தூங்குறான்னு மீரா சொல்றல, நீ போய் அப்புறம் பாரு. அவளை நான் எழுப்புறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல வீரா வீரா, அது நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே நினைக்கிற. அதனால இப்ப அவளை தூக்கத்துல இருந்து எழுப்புறது நல்லா இருக்காது. மீரா, மை நேம் இஸ் வீரா. ஓகே, தள்ளு. ஐயோ வீரா சார், வா. ஒரு நிமிஷம். உண்மையாவே நீங்க ஒரு ஜென்டில்மேனே இல்ல. என்கிட்டதான் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்தா அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறீங்களா? கதவை தட்டாம உள்ள போறீங்க. நான் ஒரு வில்ல, அதனால போலாம். ராணி ராணி, பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, எந்த சத்தமும் வரல. அவங்க தூங்கி இருப்பாங்க. ரைட். தூங்கிருப்பாள்ல. பேட் மேனர்ஸ். சாரி சாரி ராணி. ராணி 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 ஐயோ வீரா, பார்த்தல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இது என்ன மேனஸ்? வா வா, இங்கிருந்து போலாம். ஒரு நிமிஷம். இவ்வளவு சத்தமா இருக்கு, லைட் போட்டிருக்கோம், அப்ப கூட எந்திரிக்கலையா? ரொம்ப குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. உங்க கூட சேர்ந்து குடிச்சாங்கல்ல? அப்படியா? அப்ப நானே எழுப்பிடுறேன். இட்ஸ் டைம் டு கெட் அப். எழுந்துரு. இட்ஸ் டைம் டு கெட் அப். ராணி ராணி, what the hell? என்ன இது? இதுவா ராணி? என்ன இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும்.
இதெல்லாம் உன் வேலை தானே? எல்லாத்தையும் செஞ்சது நீதான் தெரியும். நீயே தான் மிஸ் ராணி தர்னேஜா இல்ல? கிச்சன்ல அந்த பர்ஃபியூம் வாசனை. ஆமா, நீ திரும்பவும் பவானியா வந்த, ஆனா மேக்கப் அளிக்க மறந்துட்ட. ரெண்டும் நீதானே இல்ல? அங்க என் கூட அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடினியே, அதுவும் நீதான். நீ என் கார்ல நெருக்கமா என் பக்கத்துல உட்கார்ந்து வந்தல, அப்பவே உன் கண்ணுல இருந்த உண்மைய கண்டுபிடிச்சிட்ட. எல்லாத்தையும் செஞ்சது நீதான். எல்லாம் உன்னோட பிளான் தான், எல்லாம் உன்னோட கேம் தான். இல்ல இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பவானிட்ட ஏன் கத்திக்கிட்டு இருக்க? வந்தது ராணி தான், அவ விருப்பப்பட்ட அவளே கிளம்பி போயிருப்பா. போதும் போதும் தபிஷ், என்ன போதும்? என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் இவதான், எல்லாத்துக்கும் காரணம் இவதான். போதும் தபிஷ், இனி அது புரிஞ்சுக்கோங்க. இங்க நடந்த எல்லா கேமையும் பிளான் பண்ணி பண்ணதே இவதான். ரொம்ப கெட்டவ, வில்லன் மாதிரி எல்லாத்தையும் இவதான் பண்ணிருக்கா. ஆமா, இவதான் ராணி, இவதான் பவானி. உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு ஆளே கிடையாது. ராணி தர்னேஜான் யாருமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன சொன்ன? ராணி அப்படின்னு ஒரு ஆளே கிடையாதா? ரியலி? இல்ல, அது அது அங்க பில்லோ பெட்ல இருந்துச்சு, அதான். ஏன்? ஆமா, எனக்கு இப்படி தூங்குறது தான் பிடிக்கும். நான் முதல்ல பெட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவேன். எல்லாரும் ஏன் இப்படி என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஓ மை காட். ஓகே, அப்ப நீதான் பவானியா? என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன். ஆமா, இவ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளே, ஆனா நீ என்ன மாதிரி இல்ல. அப்படித்தானே வீரா? இவ யாரு? என்ன மாதிரி வடிவம் எடுத்து வந்திருக்கா? இங்க பாரு வீரா, இவங்களோட போரிங் முகத்தெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிக்குது. So let's go for a long drive. நானும் நீயும் மட்டும். ஆபத்து, இதுதான் அந்த ஆபத்து. ஆக்சுவலி நான் உண்மையாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இவ்ளோ பேரை ஒன்னா பார்த்ததுமே கடுப்பாயிட்டேன். ஆனா இப்போ நீயும் நானும், நம்ம 2 பேரும் ஒரு தனியான இடத்துக்கு போலாம். அங்க நம்மள தவிர வேற யாரும் வரக்கூடாது. இந்த ராணியா நினைக்கிற வரைக்கும் உன்னை தேடி அங்க யாருமே வரக்கூடாது. Come. நீ எங்க போயிட்ட? என் வீராவை இழந்துட்டேன். ஒரு செகண்ட் கூட நான் என் வீராவை விட்டு பிரிஞ்சிருந்திருக்க கூடாது. இந்த தப்பு நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இப்படி ஆச்சு? ஆனா பேபி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க அம்மா இருக்கல்ல, உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுற. நீ கவலைப்படாத, உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுற. நீ எங்க இருக்க வீரா? எங்க இருக்க?
கார் எதுக்கு நிறுத்தின? ஆ? நான் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? ஆ? இல்ல, நீ நிறுத்தினா அதான் கேட்டேன். இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. ஆ? ஹனி, இனி நடக்க போற எதையும் உன்னால முழுசா நம்ப கூட முடியாது. நம்மள தேடி இங்க யாரும் வர போறதில்ல. அப்புறம் எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிடும். ஐ மீன் பிரைவசி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உன் ஐடியா என்ன? நீ போய் அங்க உட்காருன்னா உனக்கான ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு, இல்ல நம்ம 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழு ராத்திரியும் நமக்கு இருக்கு. What the hell?